தப்பே செய்யாத நாங்க ஏன் சார் நடுவுல மாட்டிக்கிட்டு சாகணும்? சார், உங்க டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத்துல எனக்கு தெரியாது சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் சார். இன்னும் 2 நாள்ல என் ஃப்ரெண்டு வெளியில வரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. இல்ல நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்டே போய் பேசிடுவேன். டேய், என்ன பேசுவ? இந்த டீல் ஒத்து வராதுன்னு சொல்லிடுவேன். இன்ஸ்பெக்டரும் ஏட்டும் சொல்லிதான் நான் சரண்டர் ஆனேன். எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓப்பனா உண்மையை ஒத்துக்க சொல்லிடுவேன். பாரு, போலீஸே மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? இவர் இந்த டீலை முடிச்சுக்கலாம் நீயே சொல்லிட்டீல்ல. முடிச்சுடுவோம், முடிச்சுக்குவோம். இவர் எங்க ஆண்டவர் பையனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியும். இங்க பார், உன் ஃப்ரெண்டோட கொலை கேஸ் நீ பாத்துக்கோ. இங்க பார், ஆனா ஒண்ணு, அந்த கேஸ் எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே வரும். அப்ப என்ன செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்க கிட்ட சும்மா வாழாட்டினாவே நாங்க வச்சு செய்வோம். நீ எங்களை நம்ப வச்சு கழுத்து இருக்கிறீல்ல, அதுக்கான தண்டனைய உன் நண்பன் அனுபவிப்பன். அந்த கொலைகேசில இருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ கிளம்பு, நடை கட்டு, போ போ. சார் 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 ப்ளீஸ் சார், கோச்சிக்காதீங்க சார். என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு சார். அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளை நான் ஏமாத்திட்டதா அவளும் அவன் அண்ணனுங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஏதோ அந்த டென்ஷன்ல தான் பேசிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஏதாவது செஞ்சு அவனை வெளியில கொண்டு வாங்க சார். மிஞ்சினா கெஞ்சிவா, கெஞ்சினா மிஞ்சிவா. இல்ல அதெல்லாம் நடக்கியா? ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீ அவங்களதான் சமாளிக்கவே தவிர இங்க வந்து புலம்ப கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் சார்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார். யோ, இப்ப அவர்கிட்ட எதையுமே பேச முடியாது. அவரு வேற ஒரு டென்ஷன் இருக்காரு. நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, போ. நடை கட். அங்க பேசுவானுங்களா, இங்க வந்து பேசிட்டு காலையில. என்ன பரவன் சார், பேசி அனுப்பிச்சிங்களா? அவனை அனுப்பிட்டுங்க. காலையில இருந்து நீங்க ஏதோ டென்ஷனாவே இருக்கீங்களே. எஸ்பி போன் கால கூட அட்டன் பண்ணல. முக்கியமான வேலை இருக்குன்னு என்ன வச்சுக்கிட்டு போய் வேற சொல்றீங்க. ஆமா, என்னாச்சுங்க ஆண்டவரே உங்களுக்கு? என்ன கண்காணிக்கிற வேலையை விட்டுட்டு உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. போங்க போங்கன்றேன். மயிலு, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு? லீவு கொடுத்துட்டாங்களா என்ன? இல்லம்மா. அப்புறம் எங்கேயாவது வெளில போறியா? இல்ல. வேற என்னடி பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அம்மா, இன்ஸ்பெக்டர் சுசீலா கிட்ட உன்கிட்ட பேசியே ஆகணும்னு துடிக்கிறாருமா. நேர்ல தான் பார்க்க முடியல, போன்லயாவது பேச சொல்லுன்னு கெஞ்சாத குறையா கேக்குறாருமா. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஏதேதோ காரணம் சொல்லி சமாளிச்சு பாத்துட்டேன். அவரோட முடிவை என்னால மாத்த முடியலம்மா. இப்ப கூட சுசீலாவை பார்த்து பேசு, அங்க இருந்தே போன் பண்ணி கொடுன்னு சொல்லிதான் என்ன இங்க அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா. மயிலு, அவருக்கு போனை போட்டு கொடு. அம்மா, அவர் இப்ப பேசணும் சொல்றாரு. நானே இன்னைக்கு பேசிடுறேன் மயிலு. அம்மா, நீ என்னம்மா பேச போற? என்ன பேசணுமோ அதை பேசலாம் மயிலு. இல்லன்னா தினைக்கும் உன்னை அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஒருவேளை உன் பின்னால வந்து என்ன பாத்திர முடியுமான்னு கூட யோசிப்பாரு. இதுக்கெல்லாம் மொத்தமா ஒரு முடிவு கேட்டுறதா நல்லது. நீ போனை போட்டு கொடு.
மயில என்னாச்சு மயில? சுசிலாட்ட பேசியா? அவ என்ன சொன்னா? என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாளா? ஆமா சார், அவங்க என் பக்கத்துல தான் இருக்காங்க. நான் போனை கொடுக்கறேன், நீங்க பேசுங்க. குடு 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 குடு. மா, சுசிலா, சுசிலா லைன்ல இருக்கியா? ஆ, சொல்லுங்க. சுசிலா எப்படி இருக்க சுசிலா? கேள்வியை மாத்தி கேட்டுட்டீங்க. நீயும் உன் பொண்ணுங்களும் இன்னும் உசுரோட இருக்கீங்களான்னு தானே கேட்டிருக்கணும். ஏன் சுசிலா இப்படிலாம் பேசுற? உங்க கூட வாழ மாட்டேன்னு தான் சொன்னேன் தவிர நீங்களாம் சாவணும்னு நான் நினைச்சதே இல்லை. இத நான் நம்பணும். தொப்புள் கொடிய கூட அறுக்காத குழந்தைய கொல்ல துடிச்சு நல்லவர் தானே நீங்க. ஏன் ஆம்பளத்தனம் இல்லாம இவளால வாழ முடியாது? என்னை விட்டு போன உடனே ஏதாவது ஏரியிலயோ குளத்திலயோ விழுந்து செத்துருப்பான்னு நினைச்சீங்கல்ல? இப்ப அது நடக்கலன்னு உங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்குமே. சுசிலா, உன் 23 வருஷத்த கோபம் உன்னை இப்படிலாம் பேச வைக்குது. எனக்கு அது புரியுது. உன்னை நான் திரும்ப பார்த்தப்போ இவ எப்படி உயிரோடு இருக்கான்னு சத்தியமா நான் யோசிக்கல. 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு எப்படியோ போராடி வாழ்ந்துட்டு இருக்காளேன்னு ஆச்சரியம் தான் பட்டேன் தெரியுமா? இப்போ அதை கெடுக்கணும்னா இத்தனை காலம் கழிச்சு கிளம்பி வந்திருக்கீங்களா? இவ்வளவு வருஷமா நானும் என் 3 பொண்ணுங்களும் எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா தான் இருந்தோம். அது இப்ப பொறுக்கல. என் கூட வாழ பிடிக்காம என்ன குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிங்கல்ல? இப்ப எதுக்கு என்ன பாக்கணும், என் கூட பேசணும்னு துடிக்கிறீங்க? ஒரு துணை இல்லாம நான் என் 3 பொண்ணுங்களோட சந்தோஷமா வாழறது உங்க கண்ணை உறுத்துதா? அதுல மண்ணள்ளி போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. சுசிலா, இல்ல சுசிலா, அன்னைக்கு எனக்கு புத்தி சரியில்லை. ஆம்பளை பிள்ளைக்கு பதிலா பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்ற கோவத்துல அப்படியெல்லாம் பேசிட்டேன். அது எவ்வளவு பெரிய பாவம் இப்பதான் சுசிலா உணர்றேன். ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானன்ற புத்தி இப்பதான் வருது. இந்த புத்தியும் ஞானமும் வரதுக்கு உங்களுக்கு 21 வருஷம் ஆயிருக்குல்ல? காலம் கடந்து வர புத்தியும் செல்ல காசு மாதிரிதான். அதனால யாருக்கும் எந்த பலனும் இருக்காது. இப்பவும் நீங்க மாறி இருக்க மாட்டீங்க. ஒரு ஆம்பளை புள்ளதான் பேரை காப்பாத்துவான், குடும்பத்தை காப்பாத்துவான்னு ரொம்ப எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா உங்க புள்ள உங்களை ஏமாத்தி தலைக்குடிய வச்சுட்டான்ல. சுசிலா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதான் பேப்பர்லயும் டிவிலயும் போட்டு நார் அடிக்கிறாங்களே. அவன் மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கை போயாச்சு. அந்த வேதனையில தானே எங்களை பத்தி யோசிக்க தோணுச்சு. அவன் மட்டும் நல்லபடியா இருந்திருந்தா நீங்க ஏன் எங்களை பத்தி நினைக்க போறீங்க? சுசிலா, காரணம் எதுவா இருந்தா என்ன? செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்திட்டனே, அத பத்தி பேச மாட்டியா? இது பாருங்க, நான் பிள்ளைங்களோட கிளம்பி போன அடுத்த நாளே உங்களுக்கு இந்த புத்தி வந்திருக்கணும். ஏதோ கோபத்துல சொன்ன வார்த்தையை அவ பெருசா எடுத்துக்கிட்டாளேன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கணும். 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவ எப்படி எல்லாம் கஷ்டப்படுவான்னு நீங்க யோசிச்சிருக்கணும். அன்னைக்கு என்ன தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கணும்.
அப்பவே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா நீங்க எங்களை பத்தி ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட கவலைப்படல. இதுதான் சாக்குன்னு வேற ஒருத்தி கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க ஆசைக்கேத்த மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையையும் பெத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு அந்த புள்ள தப்பா போனவனு எங்க ஞாபகம் வருதுல்ல? அன்னைக்கு உங்களோட சுயநலத்துக்காக தான் எங்களை தூக்கி எறிஞ்சீங்க. இன்னைக்கு உங்களோட சுயநலம் தான் எங்களை தேட வச்சிருக்க. இனிமே உங்க புள்ளைய நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உங்க மனசு ஏன் பொண்ணுங்களுக்காக ஏங்குது? உங்களுக்கு வேணான்னா தூக்கி போடுறதுக்கும் வேணும்னா வந்து பாக்குறதுக்கும் நாங்க ஒண்ணு பொம்மைங்கல்ல. உசுறு ரத்தம் சதைமான மனுஷங்க. உங்க இஷ்டத்துக்குலாம் எங்களை ஆட்டி வைக்கலாம்னு நினைக்காதீங்க. சுசீலா, உன் பார்வையில் நீ சொல்ற மாதிரி இது என் சுயநலமாவே இருக்கட்டும். நீ பாதிக்கப்பட்டவ, நான் பாவம் செஞ்சவன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சுசீலா உண்மை, செஞ்ச பாவத்துக்காக நிஜமாவே நான் வருத்தப்படுறேன். உனக்கு நம்ம பொண்ணுங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்ற குற்ற உணர்ச்சியில இப்போ வரைக்கும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது, நம்ம பொண்ணுங்களா? அவங்க 3 பேரும் ஏன் பொண்ணுங்க. நம்ம பொண்ணுங்கன்னு சொல்ற உரிமையோ தகுதியோ எதுவுமே உனக்கு கிடையாது. உண்மைதான் சுசீலா, உங்களை சொந்தம் கொண்டாடுற உரிமையும் அதிகாரமும் எனக்கு இல்லை. ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு உரிமையோ உறவோ அவசியம் இல்லை. என் புள்ள ஜெயிலுக்கு போன வேதனையை விட உன்னைய பத்தின நினைப்பு உனக்கு செஞ்ச பாவம் தான் காலில் குத்தின முள்ளு மாதிரி நெருடிக்கிட்டே இருந்தது. உங்ககிட்டயும் என் 3 பொண்ணுங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. மன்னிப்பு கேட்டுட்டா இது வரைக்கும் நடந்த எல்லாமே இல்லன்னு ஆயிடுமா? நடந்தது எல்லாம் கனவு நினைச்சு மறந்துட்டு திரும்ப அந்த ஆஸ்பத்திரியில இருந்தே நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க முடியுமா? புருஷன் இல்லாம வாழ்ந்து நான் பட்ட அசிங்கத்தை எல்லாம் மனசுல இருந்து அழிச்சிட முடியுமா? ஆம்பளை துணை இல்லாம என் 3 பொண்ணுங்களையும் வளர்த்த ஆளாக்க நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் உங்க ஒத்த வார்த்தையால தொடச்சு எரிஞ்சிட முடியுமா? தெரியும் சுசீலா, இப்ப நான் கேட்கிற மன்னிப்பு உங்களோட எந்த வருத்தத்தையும் தீர்த்து வைக்காதுன்னு தெரியும். ஆனா ஒரே ஒரு தடவை உங்களை எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். அதுக்காக தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கூட. முடியாது. உங்களை விட்டு நான் விலகி வந்துட்டதும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எங்களை தேடி வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அக்கம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களோட அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு இல்லாதவங்க தேடி அலைஞ்சாலே என் பொண்ணு. அவ தேடலுக்கு பதிலா அன்னைக்கு நீங்க அங்க வந்து நிப்பீங்க நான் எதிர்பார்த்தேன். ஸ்கூல்ல என் பொண்ணு சேர்க்கிறப்ப அவ அப்பா பேர் என்னன்னு கேட்டப்போ அவ யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்கு நீங்க வந்து நிப்பீங்க நான் எதிர்பார்த்தேன். தனியா இருக்கிற என்ன பத்தி ஆளாளுக்கு தப்பா பேசும்போது தப்பான எண்ணத்தோட நெருங்கும் போது என் மானத்தை காப்பாத்துறவரை நீங்க வந்து நிப்பீங்க நான் எதிர்பார்த்தேன். தனியா வாழ்ந்ததுனால இத்தனை வருஷத்துல எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானத்தை நான் அனுபவிச்சேன்னு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு புருஷனா என் பொண்ணுங்களுக்கு அப்பனா நீங்க மனசு மாறி வருவீங்கிற நம்பிக்கையில தான் அந்த எல்லா கஷ்டத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். நான் எதிர்பார்த்தப்பெல்லாம் வராத நீ இப்ப என்ன மூஞ்சி வச்சுட்டு எங்களை பார்க்க வர? சுசீலா, உன்னோட கோபம் ஆவேசம் எல்லாமே நியாயம்தான். ஆனா ஒரே ஒரு தடவை இல்ல, உங்களை பாக்குறதுக்கு எங்க யாருக்குமே இஷ்டம் இல்ல. உங்க ஆதரவு இல்லாம இத்தனை வருஷமா நாங்க வாழ்ந்துட்டோம். மிச்சம் இருக்கிற காலத்தையும் நாங்க இப்படியே கழிச்சிருவோம். தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. உங்க மூச்சு காத்து கூட படக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் தள்ளி வந்து எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். நீங்க இங்க வந்துட்டதுனால இப்ப இந்த ஊரையே காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலாமான்னு எனக்கு தோணுது. சுசீலா,
வேணா சுசீலா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த முடிவு மட்டும் எடுத்துடாத. இதே ஊர்ல நாங்க இருக்கணும்னு நீ நினைச்சா எங்களை தேடுறதையோ எங்க கூட பேசணும்னு நீ நினைக்கிறதையோ இதோட விட்டுரு. இன்னொரு தடவை எங்களை தேடுறேன்னு தெரிஞ்சது, அடுத்த நாளே நானும் என் பொண்ணுங்களும் இந்த ஊரை விட்டே போயிடுவோம். இல்ல சுசீலா, இனிமே நான் உன்னை தேட மாட்டேன். ஆனா ஒரே ஒரு தடவை ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ அனுமதி கொடுத்தா போதும். என்னோட கடைசி பொண்ணையாவது ஒரு தடவை பார்க்கணும். பக்கத்துல இருந்து பார்க்க முடியலனாலும் தூரத்துல இருந்து பார்த்தாவது அந்த பொண்ணுகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கும் வாய்ப்பில்ல. என் கடைசி பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவளுக்கு உங்களை பாக்குறதுல விருப்பம் இல்ல. அவளுக்கு எப்ப அவங்க அப்பாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. நான் மறுபடியும் சொல்றேன், இதோட எங்களை தேடுற வேலையை விட்டுடுங்க. திரும்பவும் எங்களை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணீங்க, நீங்க எங்களை பார்க்க முடியாத தூரத்துக்கு நாங்க எல்லாருமே போயிடுவோம். சுசீலா, அம்மா, அவர் தான் கால் பண்றாரு. எனக்கு இதுக்கு மேல அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, மயிலு பேசி முடிக்கிறதுக்குள்ள சுசீலா போனை கட் பண்ணிட்டா. ஒரு நிமிஷம் அவகிட்ட போனை கூட. சாரி சார், வந்த ஆட்டோலயே அவங்க ஏறி கிளம்பி போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல, திரும்ப அவங்கள தொந்தரவு பண்ணாம விலகி நிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது சார். நான் வச்சிடுறேன் சார். மயிலு, இன்னொரு தடவை எங்களை தேடுறேன்னு தெரிஞ்சது, அடுத்த நாளே நானும் என் பொண்ணுங்களும் இந்த ஊரை விட்டே போயிடுவோம். ஆம்பளை துணை இல்லாம என் 3 பொண்ணுங்களையும் வளர்த்த ஆளாக்கு நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் உங்க ஒத்த வார்த்தையால தொடச்சு எரிஞ்சிட முடியுமா? அவங்க 3 பேரும் ஏன் பொண்ணுங்க. நம்ம பொண்ணுங்கன்னு சொல்ற உரிமையோ தகுதியோ எதுவுமே உனக்கு கிடையாது. என் கடைசி பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவளுக்கு உங்களை பாக்குறதுல விருப்பம் இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, மணிமேகலை, சார். இதுல தண்ணி அடிச்சு வை. ஓகே சார், இதோ வந்துடுறேன். பரமர, ஆண்டவரே, அவனை பேசி அனுப்பிச்சேன்னு சொன்னீங்க, இன்னும் இருக்கான். அவன் எப்பவே போயிட்டானுங்க. டேய், நீ இன்னும் போகலையாடா? சார் டேய், இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? கிளம்பு நீ முதல்ல. சார், சார் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் சார். ப்ளீஸ் டேய், 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 சார். சொல்றத கேட்க மாட்டே நீ. அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. புதுசா சொல்றதுக்கு என்னையா இருக்கு? மரியாதை கிளம்பி வெளிய போ. போ. சார், ஏன் சார் என்ன விரட்டுறீங்க? சாரோட பிள்ளைக்கு அழுத்தம்னா யோ, உள்ள போய் வேற வேலையை ஓகே பாரு. சார். போ, போ. என்னையா பிரச்சனை உனக்கு? எதுக்கு இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? சார், நான் கலாட்டெல்லாம் பண்ண வரல சார். என் ஃப்ரெண்டை எப்போ வெளில எடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா போதும், நான் போயிடுவேன் சார். பரமன் சார், நீங்க இவங்கிட்ட தெளிவா எதையும் சொல்லியா? ஆண்டவரே, இப்ப நிலைமை சரியில்லை, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னாங்க ஆண்டவரே. பார் தம்பி, இவர் ஏதோ உங்ககிட்ட பூசி மொழிவி இருக்காரு. உண்மை என்ன நான் உங்ககிட்ட உடச்சே சொல்லிடுறேன். இன்னும் 1 வருஷத்துக்கு உன் ஃப்ரெண்டு வெளியே வரவே முடியாது. ஜாமீன் கூட கிடைக்காது.